ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறோம். நல்லா கைதட்டி ஆண்டவரை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இப்பதான் ஜூலை மாதத்தில் வரவேற்கிறோம்னு சொன்ன மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஆகஸ்ட் வந்துருச்சு. ஆண்டவர் 8வது மாதத்தில் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கின்றார். 8 இஸ் த நியூ பிகினிங்னு சொல்றாங்க. 8 என்பது ஒரு புதிய ஆரம்பத்தை குறிக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆல்ரெடி ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்துட்டார். இன்னும் அநேக காரியங்களை ஆரம்பிப்பு வைப்பார். அல்லேலூயா. இந்த நாளில கர்த்தர் அதை எரியில விட்டுருங்க. அதை கர்த்தர் இந்த நாளிலே அநேக காரியங்களை துவங்கி வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு துவக்கத்தின் மாதத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கின்றார். வியாதியை முடிச்சிட்டு சுகத்தை துவங்குவார். பலவீனத்தை முடிச்சிட்டு பலனை துவங்குவார். சாபத்தை முடிச்சிட்டு ஆசீர்வாதத்தை துவங்குவார். எல்லாத்தையும் துவங்குறார். கரங்களை தட்டி ஆண்டவரை செலுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்லி உம்மை இன்று துதிக்கின்றேன். நீர் நடத்தி வந்த பாதைகளை. ஒரு கிறிஸ்தவனுடைய சக்சஸும் ஒரு கிறிஸ்தவனுடைய ஃபெயிலியரும் இயேசுவை சார்ந்ததல்ல, அவனை சார்ந்தது. ஒரு கிறிஸ்தவனுடைய சக்சஸோ கிறிஸ்தவனுடைய ஃபெயிலியரும் இயேசுவை சார்ந்ததல்ல, அவனை சார்ந்தது. இயேசுவை சார்ந்ததுன்னா நம்ம பைபிளை வாசிட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் நிறைய பேரை சக்சஸா மாத்திட்டார். பைபிள்ல மீன் பிடிக்கிறவங்களும் என்னென்னமோ செய்ய வச்சார். ஆனா மீன் பிடிக்கிறவன் இயேசுவை நம்பினான். மீன் பிடிக்கிறவங்க நடத்தி வந்த பாதைகளை நினைத்தான். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? ஃபர்ஸ்ட் டைம் 2 தடவை என்னென்னமோ சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறார், ஆண்டவரே நீர் அறிவீர், நான் எப்படிப்பட்டவன்றதும் உமக்கு தெரியும், நான் என்ன பண்ணேன்றதும் உமக்கு தெரியும். ஃபாதர் காட் யூ நோ எவ்ரிதிங், உமக்கு எல்லாமே தெரியும். அவர் நினைச்சு பார்க்கிறார், இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நாம் நினைக்க வேண்டும், எப்படியெல்லாம் நம்மை நடத்தினார், எப்படியெல்லாம் நம்மை தாங்கினார், எப்படியெல்லாம் நம்மை சுமந்தார். உலகத்துல யாரும் பெஸ்ட்டை கொடுக்க முடியாது, அவர் பெஸ்ட்டே நம்ம கொடுத்துருக்கிறார். என்னங்க, ஜீவனே தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் நினைச்சு பார்த்து இப்ப டிக்ளேர் பண்ணோம், வருத்தங்கள் வறுமைகள் இல்லாமலே இந்த மாதத்தில் என்னை நீரும் நடத்திடுவீங்க. வருத்தம்லாம் தேவ சித்தம் கிடையாது, வறுமையெல்லாம் தேவ சித்தம் கிடையாது. அப்படியே இயேசு சிலுவையை கொடுத்து அதெல்லாம் கிடையாது, சிலுவையை அவர் சுமந்துட்டார். வருத்தம் இருக்காது, வறுமை இருக்காது, இயேசு நடத்துவார். அல்லேலூயா. எல்லாரும் பாடுவோம். துதிக்கின்றேன், நீ நடத்தி வந்த பாதைகளை நினைக்கின்றேன். நன்றி சொல்லி உம்மை என்று துதிக்கின்றேன், நீ நடத்தி வந்த பாதைகளை நினைக்கின்றேன். வருத்தங்கள் வறுமைகள் இந்த மாதத்தில் என்னை மீறும் நடத்திடுவீரே. வருத்தங்கள் வறுமைகள் இல்லாமலே இந்த மாதத்தில் எல்லைகள் விஸ்தாரமாகின்றதே. என் எல்லைகள் விஸ்தாரமாகின்றது, என் நெருக்கமெல்லாம் பெருக்கமாக மாற போகுதே. எல்லைகள் விஸ்தாரமாகின்றது, என் நெருக்கமெல்லாம் பெருக்கமாக. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா பாடிடுவேனே, உம்மை நடனமாடி உயர்த்திடுவேன். அல்லேலூயா பாடிடுவேனே, உம்மை நடனமாடி உயர்த்திடுவேன். நன்றி சொல்லி உம்மை இன்று துதிக்கின்றேன், நீ நடத்தி வந்த பாதைகளை நினைக்கின்றேன். எல்லாரும் சொல்லலாமா? நன்றி சொல்லி உம்மை இன்று துதிக்கின்றேன், நீ நடத்தி வந்த பாதைகளை நினைக்கின்றேன். வருத்தங்கள் வறுமை இந்த மாதத்தில் என்னை நீரும் நடத்திடுவீரே. வருத்தங்கள் வறுமைகள் இந்த ஆகஸ்டில் என்னை நீரும். எல்லையெல்லாம் பெருசாது, என் எல்லைகள் விஸ்தாரமாக பெருக்கமெல்லாம் பெருக்கமாக மாற போகுதே. எல்லைகள் விஸ்தாரமாகின்றதே, என் பெருக்கமெல்லாம் பெருக்கமாக மாற. அல்லேலூயா அல்லேலூயா பாடிடுவேனே, உம்மை நடனமாடி உயர்த்திடுவேன். அல்லேலூயா பாடிடுவேனே, உம்மை நடனமாடி உயர்த்திடு. இஸ்ரவேலர் நெருக்கத்தை பார்த்தீரே, அவர்கள் கூப்பிடும் சத்தத்தை நீர் கேட்டீர். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர் நெருக்கத்தை பார்த்தீரே, அவர்கள் கூப்பிடும் சத்தத்தை நீர் கேட்டீர். பார்வோனை அழிச்சிட்டார், பார்வோனை முற்றிலும் நீர் அழித்து போட்டீரே. விசாலத்தில் அவர்களை நீர் நடத்தி சென்றீரே. பார்வோனை முற்றிலும் நீர் அழித்து போட்டீரே. விசாலத்தில் அவர்களை. அதனால ஏன் எல்லையும் என் எல்லைகள் விஸ்தாரமாகின்றது, என் நெருக்கமெல்லாம் பெருக்கமாக மாற போகுதே. எல்லைகள் விஸ்தாரமாகின்றது, என் நெருக்கமெல்லாம் பெருக்க. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேனே,
ஜெபத்தை நீர் கேட்டீரே. நன்மையான மாதம், நன்மையான மாதத்தை நீர் தந்தீர். அப்படியே நம்புவோம். என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்டீரே, நன்மையான மாதத்தை நீர் தந்தீரே. என் மதிப்பையும் அந்தஸ்தையும் கூட்டி விட்டீரே. என்னை பார்க்கின்ற மக்கள் எல்லாம் வியந்து போவாரே. என் மதிப்பையும் அந்தஸ்தையும் கூட்டி விட்டீரே. என்னை பார்க்க மறுபடியும் என் மதிப்பையும் என் மதிப்பையும் அந்தஸ்தையும் கூட்டி விட்டீரே. என்னை பார்க்கின்ற மக்கள் எல்லாம் அப்படியே விசுவாசிப்போம். என் மதிப்பையும் அந்தஸ்தையும் கூட்டி விட்டீரே. என்னை பார்க்கின்ற மக்கள் எல்லாம் எல்லைகள் பெருசாகும். என் எல்லைகள் விஸ்தாரமாகின்றதே. என் நெருக்கம் எல்லாம் பெருக்கமாக மாற போகுதே. எல்லைகள் விஸ்தாரமாகின்றதே, எல்லாம் பெருக்கமாக. கரங்களை கட்டி அல்லேலூயா பாடிடுவேனே. உம்மை நடனமாடி உயர்த்திடுவேன். அல்லேலூயா பாடிடுவேனே. உம்மை நடனமாடி உயர்த்திடுவேன். என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்டீரே. இந்த மாசம் நன்மையா நடக்கும். நன்மையான மாதத்தை நீர் தந்தீரே. அல்லேலூயா. என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்டீரே. நன்மையான மாதத்தை நீர் தந்தீரே. எல்லார் மதிப்பும் கூடும். என் மதிப்பையும் அந்தஸ்தையும் கூட்டி விட்டீரே. என்னை பார்க்கின்ற மக்கள் எல்லாம் வியந்து போவாரே. என் மதிப்பையும் அந்தஸ்தையும் கூட்டி விட்டீரே. என்னை பார்க்கின்ற மக்கள் எல்லாம் என் எல்லைகள் விஸ்தாரமாகட்டும். என் எல்லைகள் விஸ்தாரம் இயேசுவின் நாமத்தினாலே ஆகஸ்ட் மாதத்திலே எல்லாருடைய எல்லைகள் விஸ்தாரமாகட்டும். எல்லாருடைய எல்லைகள் விஸ்தாரமாகட்டும். எல்லாருடைய எல்லைகள் விஸ்தாரமாகட்டும். In the mighty name of Jesus, we speak abundance. Jesus, என் நெருக்கம் எல்லாம் பெருக்கமாக மாற போகுதே. எல்லைகள் விஸ்தாரமாகின்றதே. என் நெருக்கம் எல்லாம் பெருக்கம். கரங்களை தட்டி 3 go அல்லேலூயா பாடிடுவேனே. உம்மை நடனமாடி உயர்த்திடுவேன். அல்லேலூயா பாடிடுவேனே. உம்மை நடனமாடி அல்லேலூயா பாடிடுவேனே. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஒவ்வொரு நாளும் அல்லேலூயா பாடட்டும். ஒவ்வொரு நாளும் பாடட்டும். ஒவ்வொரு நிமிடமும் பாடட்டும். இவர்கள் வாய் இவர்கள் சத்துருக்கள் மேல் திறந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் மேல் எழும்பினவர்களே, இவர்கள் மேல் எழும்பினவர்களே இவர்கள் கீழ் மடங்க பண்ணுவீர்கள். எல்லைகள் பெருசாகட்டும். சிந்தனை பெருசாகட்டும். வார்த்தைகள் பெருசாகட்டும். இயேசுவை நம்பட்டும். எல்லாரும் 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 ஆகஸ்ட் மாதத்தை தேவ பிரசன்னத்தில் அறிக்கையிடுவோம். தேவ பிரசன்னத்தில் விசுவாசிப்போம். ஆகஸ்ட் மாதம் எனக்கு இப்படிதான் இருக்கும். எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து அடுத்த 2 நிமிடம் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் நமக்கு செய்ய போகிறவைகளை நினைத்து எல்லாரும் கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்னை நன்மையாய் நடத்துவீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் சத்துருக்களை என் காலுக்கு கீழாக போடுவீரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதிக்கிறீர். யாரும் மௌனமாய் இருக்கக்கூடாது. யாரும் மௌனமாய் இருக்கக்கூடாது. மரணமும் ஜீவனும் உன்னுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ பேசு, நீ அறிக்கையிடு, நீ பேசு. இயேசு அதை உனக்கு தருவார். இயேசு அதை உனக்கு தருவார். ஆராதனை முடிவதற்குள்ளாக தருவார். எல்லாரும் பேசலாம். ஆகஸ்ட் மாதத்தை குறித்து பேசுவோம். ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு வாரத்தையும் குறித்து பேசுவோம். எல்லாரும் 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 உங்கள் வேலையிலே பெருக்கத்தை பேசுங்கள். குடும்பத்திலே சமாதானத்தை பேசுங்கள். எப்படி இருக்கிறது நினைக்கிறீங்களோ அப்படி இருப்பீங்க. எல்லாரும் எல்லாரும் வாயை திறந்து, சின்ன பிள்ளைங்க பெரியவர்கள் எல்லாரும் எல்லாரும் அநேக ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வருகிறதை பாருங்கள். உங்கள் விசுவாச கண்கள் பார்க்கட்டும். காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, காணப்படாதவைகளை நோக்குறோம். மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற. இப்பொழுது ஒருவேளை பிரச்சனைகளை நீங்கள் காணலாம், போராட்டத்தை பார்க்கலாம். ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வியிலே வாழலாம். ஆனால் காணப்படாதவைகளை நோக்குங்கள்.
காணப்படாத சமாதானத்தை நோக்குங்கள், காணப்படாத சந்தோஷத்தை நோக்குங்கள். பார்க்கிற தரித்திரத்தை அல்ல, காணப்படாத செழிப்பை நோக்குங்கள். பார்க்கிற வியாதியை அல்ல, காணப்படாத சுகத்தை நோக்குங்கள். இதெல்லாம் பரலோகத்திலிருந்து வருகிறது. இதெல்லாம் பரத்திலிருந்து தேவன் தருகிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி அங்க மேனுஃபேக்சர் ஆகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இந்த ஆகஸ்ட் மாதத்திலே உங்களுக்கு இறங்கி வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கரங்களை தட்டி எல்லாரும் பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லலாம். பெற்றுக்கொள்கிறேன். In the mighty name of Jesus, we receive it, we proclaim it, we possess the land for the glory of Jesus Christ. Hallelujah. ரெண்டு கை வானத்துக்கு நேராக உயர்த்தலாம். பரலோகத்தில் இருந்து வராத நன்மை என்னிடம் தங்காதே. பரலோகத்தில் இருந்து வந்த நன்மையோ எல்லாரும் சொல்லாமா? பரலோகத்தில் இருந்து என்னிடம் தங்காதே. பரலோகத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் மிதிக்கிறோம். அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை. எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். இயேசுவை உயர்த்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு அங்கிருந்து வந்து பரலோகம் இப்ப கைகளை உயர்த்தி பரலோகத்திலிருந்து வராத நன்மை என்னிடம் தங்காதே. பரலோகத்திலிருந்து வந்த நன்மையோ என்னை பிரியாதே. மறுபடியும் டிக்ளேர் இட் அகைன். ஓ நல்லவரும் வல்லவரும்
வாழ்க்கையில நன்மைகள் நடக்கட்டும் ஆண்டவரே. சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், அவனை பிரபுக்களோடு அமர பண்ணுகிறவரே. நன்மைகள் உண்டாகட்டும், பாடுகின்ற வேலையிலே நன்மைகள் உண்டாகட்டும். சமீபத்தில் இருக்கிறார்கள், தூரத்திலும் நீ வேலை செய்யும் ஆண்டவரே. ஏது சூழ்நிலை மாற்றத்தக்கதா, கரங்களை உயர்த்தி பரலோகத்திலிருந்து வரட்டும். பரலோகத்திலிருந்து வராத நன்மை என்னிடம், பரலோகத்திலிருந்து வந்த நன்மையோ இப்பவே உங்களுக்கு வருது. பரலோகத்திலிருந்து வராத நன்மை என்னிடம், பரலோகத்திலிருந்து வந்த நன்மையோ. ஆராதனை சத்தத்தை ஆண்டவர் கேட்கட்டும். ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியிலே தேவ பிரசன்னம் நம்மை மூடட்டும், தேவ மகிமை நம்மை நிரப்பட்டும். இயேசுவே ஆராதனை, உயர்த்தி ஆராதனை எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டு இருக்கட்டும். இயேசு மட்டும் உங்களுக்கு முன்னாடி வரட்டும். மறுபடியும் ஆராதனை நாயகன், ஆராதனை. ஓ சபபலகலகரவதலபலபரபா ஆயுள் இருக்கும் வரை, என் ஆயுள் இருக்கும் வரை உம்மை மட்டுமே, உம்மை தொழுதிடுவேன் இயேசுவே. உம்மை மட்டுமே ஆண்டவரே, உம்மை இயேசுவே. கைகளை உயர்த்தி, இருதயங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை நிரப்பட்டும்.
உங்கள் இருதயம் நன்றியால் நிரம்பட்டும். நன்றி இருதயத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. நான் இல்ல ஆண்டவரே, நீர்தான். நன்றி ஒரு நாளும் என்னை மறவார் நீர்தான் ஆண்டவரே. நன்றியோடு அப்பா அம்மா அல்ல, உங்க வேலை அல்ல, ஒரு நாளும் மறவாதவர். ஒரு நாளும் என்னை மறவார் இயேசுவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. என்னாலும் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுவே. என்னாலும் கடைசியாய் கைகளை உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. என்னாலும் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்க. உமக்கு நன்றி இயேசுவே. என்னாலும் இயேசுவே. நாம் யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமருவோம். அல்லேலூயா. ஆக இந்த மாதத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வருகிறது. ஐ வில் பிளஸ் யூ. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். யூ வில் பி எ பிளஸ்ஸிங். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார். முந்தின வசனத்துல பார்ப்போம். ஆபிரகாம், உன் தேசத்தையும் உன் இனத்தையும், கொஞ்சம் மெதுவா கவனிங்க, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கும் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எப்படி? ஆபிரகாமுடைய குடும்பம் உங்களுக்கு தெரியும். தேராகு எல்லாம் விக்கிரக செய்கிற குடும்பம், விக்கிரக பின்னணியில் உள்ளவர்கள். நல்ல ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்தெடுத்தார், அழைத்தவர். அடுத்த வசனமே சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வருகிறது. ஆமென். இல்லை, ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியும். ஆசீர்வாதத்தை குறித்து நிறைய வசனம் உண்டு. மீதி காரியங்களை நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி ஒரே ஒரு காரியத்தை மாற்றி விட்டு நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், நான் அதை திருப்பக்கூடாது. அல்லேலூயா. ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நினச்சிட்டா அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் செல்லும்னா தரை மட்டும் தாழ்த்தப்படுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி தானே பாலாக்கு, நீ எத்தனை விஐபி வேணால் கூட்டிகிட்டு வாப்பா, வீடு நிறைய பொண்ணு வெள்ளியும் தந்தாலும் அதனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். ஆமென். அப்படி தானே? அங்கேருந்து பார்த்தா பில்லி சூனியா செஞ்சுட்டு போனான் இருக்கு, தமிழில் சும்மா நிமித்தம் இருக்கு. அங்கே போய் பார்த்தா அங்கே அப்படியே பிரகாசம். அல்லேலூயா. நீதியின் சூரியனாக இயேசு சபையில் இருக்கிறார், உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் மிக முக்கியம். அடுத்ததாக ஏசாவை குறித்து பார்ப்போம். எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் வைத்து வைக்கலையா? ஏன்பா அங்கே தானே கொட்டி கிடக்குதுல எல்லாம். அப்படி அல்ல, இப்போ சொன்ன மாதிரி தான். நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஈசாக்கு ஆசீர்வதிக்கணும்னு விரும்பினார். இந்த காலை வெள்ளை இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50-51 வாசிங்க ஒருவர். இயேசு கிறிஸ்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்? ஆசீர்வதிக்க. பெத்தானியா வரைக்கும் அவர்களை சீஷர்களை அழைத்து கொண்டு போய் பாருங்களேன். உயிரோடு இருந்த நாட்களில் 40 நாள் அளவும் அவங்களோடவே கூட இருக்கிறாரு. அநேகம் திருஷ்டாந்தங்கள்னால நான் உயிரோடு இருக்கேன், நீ தெரிஞ்சுக்கன்னு. அப்போ தான் நீங்கள் போய் சொல்ல முடியும். உண்டா இல்லையா? யெகோவா நிசின்றது உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் போய் சொல்லுங்கள், உனக்கு வெற்றியை தருவார்னு. ஒன்றுமே தெரியாமல் இருந்தா இல்லை. யெகோவா ஷாலோம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் போய் அடுத்தவங்களுக்கு சொல்லுவீங்க இல்லை. ஆக நான் உங்களோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெத்தானியா வரைக்கும் கூட்டி கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அடுத்து என்ன சொல்ல போறாருன்னு நினைப்பாங்க. போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அடுத்த வசனம். அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதான் லாஸ்ட் பிக்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் ராஜாதி ராஜா. அப்படி ஆசீர்வதிக்கும் போதே அப்படியே போயிட்டார். அந்த இது
அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது இன்னைக்கு வரைக்கும். அதனால தான் சபை வளர்கிறது, ஆமென். ஊழியர்கள் வளர்கிறார்கள், ஆமென். ஊழியங்கள் வளர்கிறது, தேவ பிள்ளைகள் வளர்கிறார்கள். யாத்திராமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். யாத்திராமம் 20:24. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், ஆசீர்வாதத்துக்காக போட்டு போராடிட்டு இருக்காத, என் நாமத்தை, என் பெயரை நீ மகிமை படுத்து. நான் வந்து, அது யார் சொல்கிறது? பிதாவாகிய தேவனே சொல்கிறார். நான் வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், நீர் வந்து என்னை ஆசீர்வதிப்பீர். அல்லேலூயா. மண்ணினாலே பலிபீடத்தை கட்டு. பூமியின் மண்ணினாலே தான் கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். இல்லை, இந்த மண்ணில் என்னத்தை செய்யணும்? நீங்கள் பலிபீடம் கட்டுங்க. நன்றி பலி நல்ல தேவன். நன்மை இங்கே உட்காந்துருக்கதே நன்மை, அது தெரியுமா? ஆமாம், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே நன்றி தகப்பனே. இது ஒரு இப்போ ரைட் நவ் இப்போ நம்ம பாடும்போதே ஒரு பலிபீடம் இந்த பாப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்து பாவம் நீங்கிட கழுவி உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம். வலையில் போட்டு எல்லா மீனும் வந்தோடனே நல்லதை மட்டும் எடுக்கிற மாதிரி இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி இருந்தாலும் உங்களை வேணும்னு பிடிச்சிருக்காரு பாருங்க. பிடிச்சாரா இல்லையா? அவருக்கு பிடிச்சதானே செலெக்ஷனு இல்லை, பிடிச்சதானே உங்களை பிடிச்சிருக்குது அவருக்கு ரொம்ப. அதனால் உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். 2 பார்ட் எப்பயுமே இல்லை, 2 பார்ட் இருக்கணும். அவரும் ஆசீர்வதிக்கிறார், நம்ம ஒன்றே ஒன்று தான், நல்லா சோதரம் பண்ணணும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய உயர்வுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான், உடனடியாக அவங்க பலிபீடம் கட்டிக்கொண்டே இருப்பார்கள். நோவா வெளியில் வந்தோடனே அப்பா முழு உலகத்தை செத்தான், எல்லாரும் பண்ண அக்கிரமத்துக்கு போய் தொலைஞ்சான்லாம் சொல்ல, காத்திருந்து வெளியில் வந்தோன்னே செஞ்சதே முதல் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி அவருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்க்குறீங்க, ஈசாக்கை திரும்ப பெற்றுக்கொண்ட உடனே யெகோவா ஈரே. மோசையை பார்க்கலாம், இம்மட்டு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், எபினேசர். அல்லேலூயா. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக இந்த மாதத்தில் உங்களுக்கு தேங்க்ஸ் கிவிங் தான், ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லைகளில் கடந்து வரும். அல்லேலூயா. ஆமாம், எந்த சூழ்நிலையிலுமே அவரை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? முறுமுறுத்துற மட்டும் கூடவே கூடாது. அப்படின்னா என்னத்தை ஜெபம் பண்ணி என்ன ஒன்றுமே அப்படிலாம் பேசவே கூடாது. இதுவரை நடத்தி குறைவின்றி மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. இப்படி நீங்க பாடும்போதே இது ஒரு பலிபீடம், நன்மை வந்து கொண்டு இருக்கும். இதுதான் ரகசியம். அல்லேலூயா. ஆக அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வேதம் சொல்லுகிறது. கலாத்தியரில் வாசிப்போம், கிறிஸ்து இயேசு மூலமாய் புறஜாதிகளாகிய நமக்கு வருகிறது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் வேணால் பாருங்கள், நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்லிட்டே வராரு, சும்மா இல்லை. அல்லேலூயா. நீங்கள் காண்பீர்கள், அந்நிய கண்களில் நீங்கள் இன்னும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்து இருப்பீங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசி நம்ம ஜெபிக்கலாம். 50ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போய்க்கிறோம்ப்பா. அல்லேலூயா. எல்லாம் அவரை மகிமைப்படுத்துங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வழிகள் செவ்வையாகிறது. ஆண்டவருடைய விடுதலை கடந்து வருகிறது. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வரட்டும். அல்லேலூயா. அவர் வலதுகையில் தீர்காயுசும் இடது கையில் செல்வமும் கனமும் உண்டு. அந்த ஆசீர்வாதம் பெத்தானியாவிலேருந்து போனார் பாருங்க மேலே, இன்னைக்கு உலகம் முழுக்க. அல்லேலூயா. இல்லை அப்படி தான் அற்பமான ஆரம்பத்தின் நாளை என்னைக்கு நீங்கள் இயேசுக்குள்ளே வந்தீங்களா அந்த நாள் எப்படி இருந்துச்சு? அற்பமாக இருந்தது. அது இப்படியே இப்போ எப்படி போயிட்டுருக்குது? மகிமையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம். யோசேப்பை பார்த்தவங்க இப்படி தான் பார்த்தோம், ஆனால் அற்பமான ஆரம்பம் அது. ஆனால் பின்னாடி எப்படி வந்துச்சு? 2ஆம் அதிபதி. அந்த மாதிரி எல்லைக்குள் கர்த்தர் உங்களை கொண்டு போவாராக. நாம் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஆபிரகாம் அழைத்தவர் என்னை அழைத்திருக்கிறீர், நீர் என்னை ஆசீர்வதியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீசர்களை தெரிந்து எடுத்தார் பாருங்க. பட்டணங்கள் கிராமங்கள் போய்
அதில் தெரிந்தெடுத்தவர்களை அழைத்து உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாள் அநேக திருஷ்டாந்தங்கள் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியாக பரலத்துக்கு போகும்போது ஆசீர்வதித்து கடந்து சென்றார். அந்த ஆசீர்வாதம் எப்பொழுதும் நம் மீது வருகிறது. ஆண்டவரே, இந்த மாதத்தில் ஆண்டவரே உங்கள் 2 கைகளையும் என் மேலே வைங்க ராஜா. அல்லேலூயா. அவர் தான் ஆசீர்வதிக்கிறவர், அவர் உதவி செய்கிறார். வழக்கத்தில் சொல்லுவாங்க, உதவி செய்யாட்டிய இவர் உபத்திரம் கொடுக்க மாட்டார், உதவி தான் செய்வார், உன்னை உதவி செய்ய வைப்பார். ஜெபிக்கலாமா? ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே, ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே, ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் பாதைகள் நெய்யாய் பொழியும். உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் பாதைகள் நெய்யாய் பொழியும். நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். ஆசீர்வதிக்கும் இயேசு என்னை ஆசீர்வதிப்பாரே, ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. ஆசீர்வதிக்கும் இயேசு என்னை ஆசீர்வதிப்பாரே, இந்த ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. என் வாழ்வு செழிப்பாய் மாறும், என் பாதைகள் நெய்யாய் பொழியும். என் வாழ்வு செழிப்பாய் மாறும், என் பாதைகள் நெய்யாய் பொழியும். நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். மறுபடியும் பாடலாமா? நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். இயேசுவின் நாமத்தினால் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். இயேசுவின் நாமத்தினால் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினால் நம்ம சொல்ல போற இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நான் எனக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நான் எனக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நான் என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நான் தேவனுடைய சபைக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நான் முழு உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன். என்னை ஆசீர்வதிக்கிற, என்னை பெருக பண்ணுகிற, என்னை மேன்மைப்படுத்துகிற, என் பெயரை பெருமைப்படுத்துகிற தேவாதி தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. மிஸ்பா திருச்சபை ஆசீர்வாதமாய் இருக்குமா? இயேசுவின் நாமத்தினாலே
மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். தேவ பாதுகாப்பு இந்த மாதத்திலே உம்முடைய பிள்ளைகள் மேல் உண்டாயிருப்பதா. தேவ பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவுக்கு உண்டாயிருப்பதா. தேவ பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்திற்கு உண்டாவதா. தேவ பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்கு உண்டாவதா. தேவ பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளுடைய பொருளாதாரத்திற்கு உண்டாவதா. தேவ பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகளிலே நிறைந்து காணப்படுவதா. இந்த மாதம் இயேசுவின் நாமத்தினாலே நன்மைகளை நீர் துவங்கி விட்டதற்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஓரா பாலா தீர ஹஸ்ஸர ஹூதுர ஹந்திய ரதர கரபரகதி யாக்கரகசோ ரிதாக்கியாகல் மாரதா நஹசி ஆலக துரக்கர பரகதியா ரீபா லபா ரபா லபா கபா லபா ரபா லபா கபா லபா ரபா. உம்முடைய நாமத்தினாலே பூமியிலே எதை அனுமதிக்கிறோமோ அது அனுமதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னீரே. சபை மக்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தினால் சமாதானத்தை அனுமதிக்கிறோம், சந்தோஷத்தை அனுமதிக்கிறோம். ஆண்டவரே, பொருளாதார ஐஸ்வரியத்தை அனுமதிக்கிறோம், பரிசுத்த வாழ்க்கையை அனுமதிக்கிறோம், ஆத்தும ஆதாய பணியை அனுமதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமானுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னீரே. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறோம், உங்களுக்கு நன்மை உண்டாவதாக, உங்களுக்கு நன்மை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு நன்மை உண்டாவதாக. செய்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.